இந்த பாகுபலி 2 இருக்கு பார்த்தீங்களா, உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சு விட்டாங்க. முத பாகத்து நடுவில் அத்து விட்டு ஏன் கொண்டா கட்டப்பா ஏன் கொண்டா பாகுபலி ஏன் கொண்டா இப்படியே நம்மளை அலற வச்சு அந்த நேரத்தில் ஒரு ஜோக் போட்டுட்டாங்க. 2வது பாகம் வரல. அந்த முத பாகம் வந்த நேரம் ஒரு ஆள் போய் ஒரு ஹெட்லருக்கு மேனேஜர் லீவ் கேட்டாராம். மேனேஜர் தென்னாவட்டா சொல்லியிருக்காரு, லீவெல்லாம் தர முடியாது. அப்படி நான் தரதாருன்னா என்ன செய்யணும் தெரியுமா? பாகுபலியில் கட்டப்பா பாகுபலியை ஏன் கொண்டான் சொன்னேன்னா லீவு ஒன்னு. இந்த கிளார்க்கு சொன்னாரா, இதே மாதிரி லீவு கேட்டிருப்பான். கட்டப்பா பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான். லீவு போயிட்டோம் 1 மாசம் கழிச்சு கூட வாங்க. நண்பன் யாருன்னு கேட்டாங்க. திருவள்ளுவர் சொன்னார், இந்தவரு நீ எல்லாரையும் நண்பன் சொல்லாத, நண்பேண்டா அப்படிலாம் பேசிட்டு தெரியாத. உனக்கு கஷ்டம் வர்றப்ப உன் நண்பன் எவ்வளவு தூரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ, அதை வச்சு அவனை நீ நண்பனா தேர்ந்தெடு. ஃபோன் பண்ணி அவசரமா 50,000 ரூபாய் கட்டணும், வீடு ஜப்திங்கிறாங்க, நேற்றை கேட்டுக்கப்படாதா சில பேர். இந்த போன வாரம் பேசிட்டு இருந்தேல, இன்னைக்கு தான் இது வந்திருக்கு, போன வாரம் கேட்டுட்டு கொடுத்துருப்பேன்ல. இந்த கொடுக்காதவன் என்ன வேணாலும் சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா, இந்த இறந்த வீட்டில் சில பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல. காலையில் பார்த்தேன், இப்போ தாங்க செத்தாரு. நேற்று பார்த்தேன், இப்போதான் செத்தா இருக்கிற, அப்புறம் நேற்று பார்த்தேன். என்னங்க போன மாதம் பார்த்தேன். பேசாமல் உட்காரு, பேசாமல் உனக்கு பதில் சொல்லி எனக்கு கொஞ்சம் ஓம் போட்டிருக்கு. இப்போ நண்பர்களை சொல்கிறாரு, நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு நீ பாரு. இப்படி நம்ம 4 பேர்த்த கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஃபோன் வருங்க. ஏடா என்ன பண்ணுற ஒரு நண்பன் கேட்பான். ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து பணத்துக்கு அலையிறேன், ஒருத்தரும் தரல, ஒன்றும் அலைய வேணாம், நான் போய் கட்டிட்டேன், என்ன பேசாமரு, நான் கேள்விப்பட்டேன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு, நானே போய் கட்டிட்டேன், எவனும் வந்து உன்கிட்ட கேட்க மாட்டான், படுறா பேசாம ஐயி போனேன். இவன் யாருங்க? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு. அதான் முக்கியம். ஒரு கணவன் கேட்டானா, ஒரு மனைவி கணவன் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, போன உடனே கேட்டாலாம், எங்க காஞ்சிபுரம், தர்மாபுரம், ஆரணி, பனாரஸ், சின்னாலப்பட்டு இந்த ஊரெல்லாம் நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? யார புருஷனை கேட்குறா. காஞ்சிபுரம், தர்மாபுரம், ஆரணி, பனாரஸ், சின்னாலப்பட்டு இந்த ஊரெல்லாம் நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவன் சொன்னான், இதெல்லாம் நினைச்ச உடனே பழனி, திருப்பதி, திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம். அந்த அம்மா கேட்டதெல்லாம் பட்டு, இவன் சொன்னதெல்லாம் மொட்டை. உனக்கு பட்டு, எனக்கு மொட்டை. சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே கண்டுபிடிப்பான் தெரியுமா? ஃபெயிலு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் போய் ரீவேல்யூஷனுக்கு பணம் கட்டுவாங்க. அது ரொம்ப கொடுமை. அவன் மனச்சாட்சிப்படி அவனுக்கு ஃபெயில்னு தெரியும். அவங்க அப்பாட்ட வேணா சொல்லுவேன், வேணா ரீவேல்யூஷன் பணம் கட்டுவோமா? என்னது சொல்றது? எந்த நம்பிக்கையில் அவன் எப்படி சொல்றான்? என் நண்பர் ஒரு தடவை சொன்னார், இந்த பேப்பர் திருத்துறப்ப சென்ட்ரல் வேல்யூவேஷன் வைப்போம், மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்துறது. சில நேரங்களில் குழப்படி ஆயிரும். இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார், எல்லாரும் பேப்பர் திருத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கம் ஃபிசிக்ஸு, அங்கிட்டு கெமிஸ்ட்ரி, அங்கிட்டு இங்கிலீஷு, இங்கிட்டு தெலுங்கு, இங்கிட்டு தமிழ், அங்கிட்டு ஹிந்தி. அதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் அடுக்கு திருத்திக்கிட்டு இருக்காரு. அது நடுவில் சொல்றாரு, எழுத்தா எழுதுறாங்க, இப்படி எழுதுனா எவன் பாஸ் பண்ணுவான் சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. அதுக்குள்ள அந்த சூப்பரண்டு தலைதறிக்க ஒடியாராரு, தெலுங்கு பேப்பரை காணோம் ஒடியாராரு. வந்தா நம்மால் திருத்திக்கிட்டு இருக்காரு. சார் தெலுங்கு சார், நான் நினைச்சேன் சார். அதுக்குள்ள 30 பேரும் போயிடுச்சு. இந்தாங்க அவர் கொண்டு போய் தெலுங்கு வாத்தியார்ட்ட கொடுத்துருக்காரு. அவர் வாங்கி பார்த்துட்டு சரியாத்தான் திருத்திருக்காரு அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? சரி இருக்கட்டும். காற்று வர்ற நேரம் பார்த்து கப்பலை பாய்மரத்தை கட்டிக்கிட்டு உலகம் பூரா போனான். உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை வைத்திருந்தவன் யார் தெரியுங்களா? ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். எங்க ஒரு கடலுக்குள்ள போற
கப்பல்ல படை வச்சிருக்கிறான்னா அவனை எவ்வளவு பேருக்கு சோறாக்கணும், எவ்வளவு பேருக்கு தண்ணி வேணும், எவ்வளவு பேருக்கு ஆயுதம் இருக்கணும், அவனுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா வைத்தியர் எவ்வளவு பேர் இருக்கணும். இவ்வளவு வைத்துக் கொண்டு நாடுகள் மீது படையெடுத்து போனான் தமிழன் 10ஆம் நூற்றாண்டில் 11ஆம் நூற்றாண்டு சொன்னா அவன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பெரிய ஆச்சரியம். நமக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? வடநாட்டு பேர்கள்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். எங்க நீங்க வடநாட்டில் போய் சொல்லுங்க அப்ப எங்கேயாவது ஒரு பாரதி பேர் வச்சிருக்காங்களா? ஒரு வஉசியினுடைய பேர் இருக்கா? கிடையாது. நமக்கு என்ன பெருமை தெரியுமா? வளர்த்தா கூட உள்நாட்டு நாய் வளர்க்கப்படாது. நம்ம ஒரு வீட்டில் பார்த்தேன், உருண்டையா ஒரு நாய். கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுன்ட்டாங்க. குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காதுன்ட்டாங்க. அந்த நாய் வச்சிருக்கான். அது மெத்தையில படுத்து தூங்குது. அவன் சேர் போட்டு வெளியே உட்காந்துருந்தான். அந்த ஆளு, நீங்க ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க, நாய் உள்ள படுத்துருங்க கேட்டேன். 3 லட்சம் ரூபா ஓட்டு வாங்கின நாயா, எந்த திருட்டு நாயா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் நாயக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். விளங்குமா நாடு? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்துருந்தேன். அவங்க அப்பா என்னை ஒன்று கூட்டி போய் அந்த பிள்ளைகிட்ட அறிமுகப்படுத்துறாரு. சார் யார் தெரியுதா? பேராசிரியர். தெரியாது. அந்த பிள்ளை பட்டிமன்றத்தில் வருவார், பார்க்கல. சினிமாவில் நடிச்சிருக்காரு, தெரியாது. நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ இந்த பிள்ளை எனக்கு எம்பி சீட்டா வாங்கி தர போது எதுக்கு போட்டுருந்தா பாடுபடுத்துறீங்க? அவர் உடனே என்கிட்ட கேட்குறாரு, இங்கே கார்ட்டூனில் வருவீங்களா அப்படின்னு கேட்டார் என்னைய. நான் ஏன் கார்ட்டூனில் வர்றேன்? நான் சோட்டா பீமா இல்லை சிங்சாங்கா இல்லை வருத்தப்படாத கரடிகள் சங்க தலைவனா? தெரியுதா? இதெல்லாம் நான் பார்க்குறேன். அவர் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் நடிச்சிருந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு தெரியும், உன் பிள்ளைக்கு தெரியறதுக்காக நான் அதெல்லாம் நிற்க முடியுமா? தானம் என்பது என்னன்னா உழைப்பின் மிகுதியால் வருகிற பொருள். ஏங்க நான் சம்பாதிக்கிறது 5000 ரூபா, அதுல எங்க தானம் செய்ய முடியும்? அப்படி இல்லை. ஒரு ஓவர் டைம் பார்த்தேன்னா அந்த ஓவர் டைத்துல கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை எடுத்து கொடுக்கணும். தக்காருக்கு கொடுக்குறப்ப யாரும் கொடுக்கக்கூடாது. அம்மையா சாமின்னு வாங்கிட்டு போய் கஞ்சாடிக்கிறவன் கொடுக்கக்கூடாது. சில பேர் வாங்கிட்டு நமக்கு மேல டிக்கெட்ல உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம 80 ரூபாயில இருப்பான், அவன் 120 ரூபாயில இருப்பான். அவனுக்கு கொடுக்கக்கூடாது. தக்கா இருக்கிறப்ப சந்தோஷமா கொடுக்கணும். சில பேர் டொனேஷன் கொடுத்துட்டு இந்த வந்தவனை போட்டு படுத்துவாங்க. என் வீடு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? யார் உங்களுக்கு நம்பர் கொடுத்தா? இனிமே இந்த மாதிரி வராதிங்க, தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. இப்ப என்ன இதுக்கு என்ன அவசியம்? இது கொடுக்காட்டி என்ன என்னத்த சொல்றது? ஒரு அம்மா சோறு ஓடிச்சு, அம்மா சாம்பார்ன்னு இருக்கான், ஊத்துருக்கு, பெசஞ்சு தின்னுட்டு தூ மனுஷன் பானா. அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாது போவோம். பக்கத்துல புருஷனை காமிச்சு சொல்லுச்சு, இந்தா 30 வருஷமா திங்கிறாரு, ஒரு நாள் வாயை திறந்து சொன்னதில்லை. நேற்று வந்த பையன் வயிறியா? அவன் சொன்னா அவர் தாமா சொல்ல சொன்னார் அப்படின்னு இருக்கான். இந்த ஆள் வச்சு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி தன்னால சொல்ல முடியாத மணக்கு முறையில் சொல்றது. முதல்ல பிஆர் பந்துல அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்றாரு. அது வரைக்கும் பூரா சிவாஜி வச்சு தான் பண்ணுவார். கப்பல் ஓட்டிய தமிழன், கர்ணன், பலைபாண்டியா இதெல்லாம் அவர் வச்சு தான் பண்ணுவார். எம்ஜிஆரை வச்சு படம் பண்றாரு. ஆர்கே சண்முகம்னு இப்போ சமீபத்தில் தான் அவர் மறைஞ்சிட்டாரு, கதவசனகர்த்தா. அவர்கிட்ட கூப்பிட்டு எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறோம், நம்ம போய் அவர்கிட்ட பேசுவோம், நீங்கள் வாங்க கதை சொல்லுங்க. உடனே கதை கேட்டார் எம்ஜிஆர். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கதாசிரியரே கேட்டார். உடனே அவர் சொன்னாராம், ஆர்கே சண்முகம், 1000ல் ஒருவன் அப்படின்னாராம். எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு பைக்குள்ள சடார்னு உள்ள கை விட்டு 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாராமுங்க. ஆர்கே சண்முகம் தேம்பி தேம்பி அழுதுட்டாராமுங்க. என்ன என்ன என்னன்னு கேட்டுக்காரு எம்ஜிஆர். சொன்னதுதான் சொன்னேன், 1000ல் ஒருவன் சொல்லிருக்கப்படாதான்னு. பாருங்க, அப்ப கூட யோசனை என்ன எப்படி வருதுன்னு. அவர் கொடுத்தாருங்கிற காட்டலாம், அதை வாங்குற போது மனுஷனுக்கு இருக்கிற சந்தோஷம் அப்படிதான். அதை அப்படி இருக்கட்டுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க ஊர் சோழவந்தான், மதுரைக்கு நான் படிக்க வருவேன். ரயிலில் வந்தது உண்டு, பஸ்ஸில் போறது உண்டு. இந்த பஸ்ஸில் போறப்போ வர்றப்ப அந்த ஜன்னலோரத்து இருக்கையும் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தா அதை காட்டில் சந்தோஷம் என்ன வரும்? அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி எங்க இருக்கு? இத்தனைக்கும் பஸ்ஸுக்குள்ள சண்டை கொண்டு எறிவாங்க. அப்படியே கண்டக்டர் சொல்றாரு, சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு. ஒருத்தன் கண்டக்டர்கிட்ட கேட்டான், உங்ககிட்ட இருக்கா? இல்லை, அப்ப நீ இறங்கு.
எல்லாரும் நான் இறங்க சொன்னா வா பேசிக்கிட்டே போவோம். இன்னும் சில பேர் பஸ்ல ஏறின உடனே செல்லமா நம்ம தோல்ல படுத்துவோமா, பார்த்துருக்கீங்களா? ஏறின உடனே படுத்துருக்கான். அசஞ்சம்னா கூட வைவாங்க, ஒரு இடத்துல உட்காரியா அப்படிங்கிறா ஒருத்தன். நான் கோயம்புத்தூர் போறதுக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறிட்டேன். என் கூட ஏறின ஒருத்தன் என்கிட்ட கேட்டா, நீங்க கோயம்புத்தூரா? ஆமா. பழனி வந்தா எழுப்பிவிடுங்கன்னு என் தோல்ல படுத்துட்டாங்க. நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வருவான் அவனை உழுப்பி எழுப்பி ஐயா பள்ளி ஐயா பள்ளி நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிடுறதுக்காக என்னைய நேர்ந்து விட்டு இருந்திருக்கான். இப்ப நான் முழிச்சிருந்தவனை இறக்கி உள்ளேன்னு வைங்க, என்னை உண்டுலேன்னு பண்ணிருப்பான்.